ஈரான் மீது அமெரிக்கா விதித்திருக்கின்ற அனைத்து விதமான பொருளாதார தடைகளும் நீக்கம். இதற்காக அமெரிக்கா முன்வைத்திருக்கின்ற முக்கியமான பல நிபந்தனைகள். ஈரான் மீதான அமெரிக்காவினுடைய போர் வெற்றி கொண்டாட்டங்கள் அண்மையில் வெள்ளை மாளிகையில் இடம்பெற்றிருக்கின்றது. இதில் அமெரிக்காவினுடைய பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கலந்து கொண்டிருக்கின்றார். மேலும் ஒரு இராணுவ படை பிரிவு மத்திய கிழக்கை நோக்கி அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றது. ஈரான் அமெரிக்க யுத்தம் தொடர்ந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. மத்திய கிழக்கில் இருக்கின்ற பல நாடுகள் மீது தாக்குதல்கள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. இஸ்ரேல் தன்னுடைய தாக்குதல்களை ஈரான் மீது தொடர்ச்சியாக நடத்தி வருகின்றது. அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையில் தற்போது நடந்து கொண்டிருக்கிற போர் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடைபெறுவதாக கூறப்படுகின்றது. அமெரிக்காவினுடைய பெரிய போர்க்கப்பல் மீது 101 ஏவுகணைகள் ஏவப்பட்டதாக அமெரிக்காவினுடைய பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கின்றார். இவை இன்றைய உலக விவரங்கள். முழுமையான விவரங்களை பார்க்கும் முன் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை கொடுத்து வையுங்கள். அப்பொழுதுதான் நான் பதிவிடக்கூடிய இந்த மாதிரியான உலக நிகழ்ச்சிகள் அனைத்தையும் நீங்கள் உடனடியாக பார்க்கக்கூடியதாக இருக்கும். சரி, இனி முழுமையான விரிவான செய்திகளுக்குள் செல்லலாம். வெள்ளை மாளிகையில் நடந்த முக்கியமான ஒரு நிகழ்ச்சியில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஈரான் போர், சமாதான பேச்சுவார்த்தை மற்றும் அமெரிக்க இராணுவ சாதனைகள் பற்றி மிகவும் தைரியமாக பேசினர். இப்போது அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே நேரடி பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த பேச்சுவார்த்தையில் ஜேடி வான்ஸ், மார்க்கோ ரூபியோ, ஜெரட் ஹோஸ்னர் போன்ற முக்கிய அரசியல் தலைவர்கள் ஈடுபட்டுள்ளார்கள் என்று அவர் குறிப்பிட்டார். ஈரான் இப்போது ஒரு ஒப்பந்தம் செய்ய விரும்புகின்றது. அவர்களுடைய நிலைமை மிகவும் பலவீனமாகிவிட்டது. அவர்களின் கடற்படை, விமானப்படை, பாதுகாப்பு அமைப்புகள் மிகவும் அழிக்கப்பட்டுவிட்டன என்று ட்ரம்ப் பெருமிதத்தோடு கூறினார். ட்ரம்ப் மற்றொரு அதிர்ச்சி தகவலையும் வெளியிட்டார். அமெரிக்கா விரும்பினால் ஈரானில் உள்ள உலகின் மிகப்பெரிய மின் உற்பத்தி நிலையங்களில் ஒன்றை ஒரே தாக்குதலில் அழிக்க முடியும். ஆனால் தற்போது பேச்சுவார்த்தை நடப்பதால் அந்த தாக்குதல்களை தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளதாக சொன்னார். மேலும் இந்த போரில் அமெரிக்க இராணுவம் எவ்வளவு வலிமையாக செயற்பட்டது என்பதையும் ட்ரம்ப் கூறினார். ஒரு கட்டத்தில் 101 ஏவுகணைகள் அமெரிக்காவின் பெரிய போர்க்கப்பலை நோக்கி ஏவப்பட்டதாகவும், ஆனால் அந்த 101 ஏவுகணைகளையும் தமது பாதுகாப்பு அமைப்பு வெற்றிகரமாக தடுத்ததாகவும் அவர் பெருமிதத்தோடு சொன்னார். அதற்கு பிறகு ட்ரம்ப் மிக முக்கியமான ஒரு நிபந்தனையை மீண்டும் வலியுறுத்தினார். ஈரான் எந்த சூழ்நிலையிலும் அணு ஆயுதங்கள் வைத்திருக்க கூடாது, அதற்கு அவர்கள் ஒப்புக்கொண்டுள்ளனர் என்று கூறினார். அமெரிக்காவினுடைய பாதுகாப்புத்துறை பென்டகன் 82வது ஏர்ஃபோர்ஸ் டிவிஷனுடைய இமிடியேட் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ் படைப்பிரிவில் இருந்து சுமார் 2000 வீரர்களையும் அதனை வழிநடத்தும் மேஜர் ஜெனரல் பிராண்டன் டி டெகிமியரையும் மத்திய கிழக்குக்கு அனுப்பி வைப்பதற்கு உத்தரவிட்டுள்ளது. இந்த உத்தரவானது ஈரானை எதிர்கொள்ள ட்ரம்புக்கு கூடுதல் இராணுவ ஆப்ஷன்ஸை வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. அதில் ஈரானினுடைய முக்கிய எண்ணெய் ஏற்றுமதி மையமான ஹாங் ஐலண்டை கைப்பற்றும் திட்டமும் இருக்கலாம் என்று நியூயார்க் டைம்ஸ் செய்தி வெளியிட்டிருக்கின்றது. இதேபோல் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியை பாதுகாப்பது மற்றும் ஹாங் ஐலண்டை கைப்பற்றுவது போன்ற நிலப்பரப்பு நடவடிக்கைகள் குறித்து அமெரிக்கா பரிசீலித்து வருகின்றது என்று ஃபாக்ஸ் நியூஸ் செய்தி வெளியிட்டிருக்கின்றது. குவைத்தினுடைய சர்வதேச விமான நிலையத்தில் ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது. குவைத்தினுடைய சர்வதேச விமான நிலையங்களில் ஒன்றின் மீது ட்ரோன் தாக்குதல் நிகழ்த்தப்பட்டிருக்கின்றது. இதன்போது ஒரு எரிபொருள் சேமிப்பு தொட்டி ஃபியூல் டேங்க் தீப்பற்றி எரிந்ததாக சொல்லப்படுகின்றது. இந்த தாக்குதலின் போது பொருட்சேதங்கள் ஏற்பட்டாலும் யாருக்கும் காயம் அல்லது உயிரிழப்பு இல்லை என்று அதிகாரிகள் சொல்லியிருக்கின்றார்கள். இந்த தாக்குதலின் போது ஏற்பட்டிருக்கின்ற பாரிய தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கு அவசர குழுக்கள் பணியாற்றி வருகின்றார்கள் என்று சொல்லப்படுகின்றது. அமெரிக்க செனட் சபை 47க்கு 53 வாக்குகள் வித்தியாசத்தில் ஒரு தீர்மானத்தை நிராகரித்தது. இந்த தீர்மானம் ஈரான் மீது போர் நடவடிக்கையை கட்டுப்படுத்தும் வார் பவர்ஸ் ரெசல்யூஷன் ஆகும். இதனை
டெமோக்ராட் செனட் கிறிஸ் மர்பி முன்வைத்திருந்தார். இந்த தீர்மானம் 47-53 என்ற வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடிக்கப்பட்டிருக்கின்றது. சவுதியினுடைய பாதுகாப்பு அமைச்சகம் கிழக்கு பிராந்தியத்தை நோக்கி வந்த ஒரு பாலிஸ்டிக் ஏவுகணையை கண்டறிந்து அழித்து விட்டதாக தெரிவித்திருக்கின்றது. ரியல் அமெரிக்கன்ஸ் வாய்ஸ் தொலைக்காட்சியில் பேசும்போது ஒரு ஆய்வாளர் MJ சரல்லி ட்ரம்ப் ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடத்துவது நேரம் வாங்குவதற்காக மட்டுமே என்றும் அந்த நேரத்தில் அமெரிக்கா தனது படைகளை தந்திரமாக நிறுத்தி வருகின்றது என்றும் கூறினார். அவர் கூறுவதன்படி ஈரானுடன் நடக்கும் பேச்சுவார்த்தைகள் தற்காலிகமானவை மட்டுமே. இது அமெரிக்கா தன்னுடைய இராணுவத்தை பலப்படுத்துவதற்காக மேற்கொள்கின்ற ஒரு முயற்சி என்றும் குற்றஞ்சாட்டியிருக்கின்றார். இஸ்ரேல் இராணுவம் ஈரானினுடைய தலைநகர் டெஹ்ரானில் உள்ள முக்கிய கட்டமைப்புகளை குறிவைத்து புதிய தாக்குதல்களை தொடங்கியுள்ளதாக தெரிவித்துள்ளது. ஆனால் எந்த கட்டிடங்கள் எந்த கட்டமைப்புகள் தாக்கப்பட்டன என்பது பற்றி கூடுதல் தகவல் எதனையும் வெளியிடவில்லை. ஈரானினுடைய வெளிநாட்டு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி மற்றும் பாராளுமன்ற தலைவர் மொஹம்மட் பகீர் குவாலிஃபாப் ஆகியோருக்கு அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தற்காலிக பாதுகாப்பினை வழங்கியிருப்பதாக சர்வதேச செய்தி நிறுவனங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றது. ஈரானுடன் நடக்கும் பேச்சுவார்த்தை காலத்தில் குறைந்தது 5 நாட்களுக்கு இது செல்லுபடியாக இருக்கும் என்றும் சொல்லப்படுகின்றது. ஆனால் அமெரிக்கா, இஸ்ரேல் அல்லது ஈரான் இதனை அதிகாரபூர்வமாக உறுதிப்படுத்தவில்லை. ஈரானின் பந்தர் அப்பாஸ் நகரில் இருக்கின்ற கம்யூனிகேஷன் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி கட்டிடம் மீது தாக்குதல் நடந்ததாக சர்வதேச செய்தி நிறுவனங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றது. இதன் பின்னர் ஹாமஸ் மாகாணத்தில் உள்ள மினா பகுதியில் இருக்கின்ற பந்தர் காகன் மீதும் தாக்குதல் நிகழ்த்தப்பட்டதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. போரை முடிப்பதற்கு அமெரிக்கா ஈரானிற்கு 15 நிபந்தனைகளை முன்வைத்துள்ளதாக டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் செய்தி வெளியிட்டிருக்கின்றது. குறித்த நிபந்தனைகளில் முக்கியமானவை ஈரானின் அணு திட்டத்தை முழுமையாக கலைக்க வேண்டும், யுரேனியம் செறிவூட்டலை முற்றுமுழுதாக நிறுத்த வேண்டும், சேமித்து வைத்திருக்கின்ற செறிவூட்டப்பட்ட யுரேனியம் அனைத்தையும் ஒப்படைக்க வேண்டும், நடான்ஸ், இஸ்பான், போட்ரோவ் அணு மையங்களை உடனடியாக மூட வேண்டும், பிராந்தியத்தில் இருக்கின்ற ஈரானுடைய ஆதரவு ஆயுத குழுக்களை உடனடியாக கைவிட வேண்டும், ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ் திறந்த நிலையில் இருக்க வேண்டும், ஏவுகணை திட்டங்களுக்கு கட்டுப்பாடு விதிக்க வேண்டும் போன்ற பல முக்கியமான நிபந்தனைகள் ஈரான் மீது விதிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது. இந்த நிபந்தனைகளை ஈரான் ஏற்றுக்கொண்டால் போர் உடனடியாக நிறுத்தப்படும் என்றும் அமெரிக்கா ஈரான் மீதான அனைத்து பொருளாதார தடைகளையும் நீக்கும் என்றும் சொல்லியிருக்கின்றது. பசர் பகுதியில் அமைதியான அணு மின்சார திட்டத்திற்கு உதவி வழங்கும் என்றும் ஸ்னாப்ஃபெக் சான்சிஷன் முறையை உடனடியாக நீக்கும் என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது. இதற்கிடையில் ஈரான் அமெரிக்க தூதர் விட்காப் மற்றும் ஜெரட் குஷ்னர் உடன் பேச்சுவார்த்தை நடத்த மறுத்துள்ளதாகவும் தெரிய வருகின்றது. அதற்கு பதிலாக அமெரிக்காவினுடைய துணை அதிபர் JD வான்ஸுடன் பேச விரும்புவதாகவும் சொல்லப்படுகின்றது. இவை இன்றைய உலக விவரங்கள். இதுபோன்ற புதிய உலக விவரங்களை உடனடியாக அறிந்து கொள்ள உலக விவரம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை கொடுத்து வையுங்கள். நான் பதிவிடக்கூடிய எல்லா உலக விவரங்களும் உங்களை உடனடியாக வந்து சேரும். உலக விவர நிகழ்ச்சிகள் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்களுடைய நண்பர்களோடும் இதை ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு புதிய உலக விவரத்தோடு உங்கள் எல்லோரையும் சந்திக்கின்றேன். நன்றி.